ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்திராஸ் கிச்சனில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நண்டு குழம்பு தான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேவையான பொருட்கள்: 16 பல் பூண்டு எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவு இஞ்சி கட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 25 கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அரை மூடி அளவுக்கு தேங்காவை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மிக்சி ஜாரில் 10 சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை ஆட் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. நண்டு குழம்பு காரமாக இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். ஏன்னா நண்டோட தன்மை கொஞ்சம் இனிக்கும். பூண்டும் இஞ்சும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் பத்தை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. 2 கிராம்பு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஏலக்காய் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக பட்டை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி இதெல்லாமே அரைச்சி ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. மிக்சி ஜாரில் 4 மீடியம் சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் வாங்கின நண்டை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ கடாய் வச்சுட்டு 1/4 கப் நல்லெண்ணெய் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் சோம்பு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயத்தை நீட்டமாக கட் பண்ணி அதுவும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சு அந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போட்டும். பச்சை ஸ்மெல் போன அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச தக்காளியோட பேஸ்ட்டும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடரும் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணி வச்ச நண்டு எல்லாமே இதில் ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலாலாம் நண்டுக்குள்ளே போகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 10 மினிட்ஸ்க்கு இது கொதிக்கட்டும். இதை மூடி வச்சிருங்க. தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி மறுபடியும் ஒரு 10 to 15 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை இதில் கார்னிஷ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸில் இறக்குனீங்கன்னா டேஸ்டான நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு, சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.